சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுக வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர ராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கண்ணகிபுரம் பகுதி மக்கள் ஏஎம்வி பிரபாகர ராஜாவிற்கு மலர்தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வேட்பாளர் பிரபாகர ராஜா அப்பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடையில் டீ தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கியபடி வாக்கு சேகரித்தது கவனம் ஈர்த்தது. காலை தொடங்கிய இந்த பிரச்சாரம் கண்ணகிபுரம் முதல் 2ஆம் 3ஆம் தெருக்கள், ஏவிஎம் ஸ்டாப், டபுள் டேங்க் காலனி, மாடல் ஹவுஸ், கே நகர் 3ஆம் செக்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நம்பர் 136 கன்னிகாபுரம் 1வது தெரு, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு நம்பர் 136 கன்னிகாபுரம் 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு மற்றும் ஏவிஎம் ஸ்டாப், டபுள் டேங்க் காலனி, மாடல் ஹவுஸ் போன்ற கே நகர் 3ஆம் செக்டார் போன்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் வீடு வீடாக சென்று மக்களை அதிகாலை 7 மணி அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போது 10:30 மணி ஆகிறது. இன்னுமே நாங்கள் போட்டபடி ஷெடியூல் முடிக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் தரக்கூடிய உற்சாக வரவேற்பு, அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்து நாங்களெல்லாம் மெய் சிலிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடர்ந்து தொகுதிக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேபிட்டல் தன்னோட சார்பாக செய்த நலத்திட்டங்கள், இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ந்ததுனால தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில் வந்து எங்களை ஆர்வமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி நான் பிறந்து வளர்ந்த பகுதி. உங்களுக்கு பின்னாடி கேமராக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ரோடு ராஜாமநாட் சாலை என்று சொல்வார்கள். உங்கள் தொலைக்காட்சியிலே பல முறை இங்கே தண்ணி நின்றது, 5 நாள் நின்றுச்சு, 4 நாள் நின்றுச்சு, தண்ணி போகல, ஃபுல்லாக இடுப்பளோ நெஞ்சளோ தண்ணி, ஏரியாவே பிளாக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர்கள் சீரிய திட்டத்தில் இந்த ராஜாமநாட் சாலையில் பருவமழை பெய்தால் சரியாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு இந்த பகுதியிலே இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் தந்திருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டிருக்கிற சாலை இங்கே ஒரு 30 வருஷமாக குறுக்கு சாலையே கிடையாது. இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு ஒவ்வொரு தெருக்களுக்கும் இந்த 14 குறுக்கு தெருவுகளுக்கும் சாலை அமைத்து கொடுத்துருக்கோம். இப்படி மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் மக்கள் ஆர்வமாக எங்களை வரவேற்றிருக்கிறார்கள்.